டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு தேவையான வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி நம்ம தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி ஸ்கூல் புக்கில் எந்தெந்த புக்கு படித்தா போதும், எவ்வளோ கொஸ்டின் வரை பார்த்துருந்தோம். அது கண்டினியூ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் வந்து பார்க்க போகிறோம். சதவீதம் ப்ளஸ் ஆட்கள் நாட்கள், அப்புறம் நேர்மாறு எதிர்மாறு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னும் 2 டாபிக் முக்கியமான டாபிக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஸ்கூல் புக்கிலேருந்தே வரும். எந்தெந்த புக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் 7th புக்கில் இருக்குது, நியூ 7th புக்கில் இருக்குது. டேர்ம் வைஸ் பார்த்திங்கன்னா 3rd டேர்மில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக புக் வச்சுருக்கவங்களும் ஃபுல்லாக புக்கை பார்த்துங்களா, அந்த எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்துங்க எந்த பேஜில். இப்போ வந்து பார்த்தா சதவீதம் வந்து ஃபுல்லாக பேசிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க. தசமம் என்ன, சதவீதம் மாற்றத்துக்கு எவ்வளோ, அப்புறமேட்டு வந்து சதவீதம்னா என்ன ஃபுல் டீல் வந்து பார்த்திங்கன்னா 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம். நம்ம சதவீதம் என்ன சொல்ல ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது, டேரெக்டாக சம போடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். தனி வட்டினா என்னென்னு படித்து பார்த்து சம போடுங்க. சதவீதம்னா என்ன, எப்படிலாம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ நீளம், எவ்வளோ பர்சன்டேஜ், எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு நீங்கள் சம போட்டு பார்த்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சதவீதத்துலேருந்து கன்ஃபார்மாக டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும் உங்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு சம பின்னங்களை சதவீதம் எடுத்துக்காட்டு சம 7th புக்கில் இருக்குது. அந்த சதவீதத்தெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கேட்பாங்க மேக்ஸ். அதுவே நம்ம கோட்டை விட்ருவோம். அது அடிப்படையில் தான் வந்து நம்ம பார்க்குறோம். சதவீதம் பொறுத்த வரைக்கும் 7th புக்கில் இருக்குது. 7th புக்கில் எடுத்துக்காட்டு சம்மு ப்ளஸ் பயிற்சி சம்மு மொத்தமாக சேர்த்தாலும் ஒரு 30 சம்மு கிட்ட தான் இருக்கும். 30 சம்மு டெய்லி நீங்கள் ஒரு சம்மு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து டேரெக்டாக சம்மு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இதுலேருந்து சம்மு வந்திருக்கு எக்ஸாமில். 2024 கேட்குற எல்லா சம்முமே கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த சம்மு டேரெக்டாக வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ 7th புக்கு 8th புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th அண்டு 8th 2 புக்கும் நீங்கள் படிச்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 10 கேள்வி வந்து வேணால் உங்கள் கையில் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒன்றா லாஸ்ட் இயர் அந்த கொஸ்டின் பேப்பர் தான் சரி, இப்போ டிஎன்பிசி எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் சரி, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அந்த மேக்ஸில் எங்கே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்கும். நாமளும் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து சம்ம கேட்டிருந்த புக் ப்ரூஃப் வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டாபிக் வந்து நம்ம 8th புக்கில் என்ன சம்ம இருக்குது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் வந்து இதிலே வந்து 7th புக்கில் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் நல்ல நிறைய சம்ம கொடுத்துருப்பாங்க. சதவீதம், லாப நஷ்ட கணக்கு, அப்புறம் தனி வட்டி மற்றும் கருத்துக்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு நம்ம. அதேபோல் பார்த்திங்கன்னா ஆட்கள் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கண்டிப்பாக இருக்குது. ஆட்கள் நாட்களுக்கும் இதில் இருக்குது. மொத்தம் 3 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆட்கள் நாட்கள் ஒர்க்கு இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் இருக்குது, லாப நஷ்டம் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து 4 கொஸ்டின் வரும். அதில் வந்து சதவீதம் ஒரு கொஸ்டின். மொத்தம் எவ்வளோ 8th புக்கிலேருந்து படித்தா மட்டுமே உங்களுக்கு 7லேருந்து 8 கொஸ்டின் வரும். 8th புக்கில் மட்டுமே நீ சம போட்டு பார்த்தாலே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சதவீதமும் இருக்குது, லாப நஷ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சதவீதம் பற்றி இதில் எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சதவீதம் என்ன எப்படி கணக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எடுத்துக்காட்டு சம்மு டேரெக்டாக அப்படியே டிக்டோவாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஓல்டு கொஸ்டின் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும். ஸோ சதவீத கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு பயிற்சி கணக்கு, லாஸ்ட்டாக இருக்கிற இந்த சரியுடைய கூட இதுவும் கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் டேரெக்டாக கேட்குறதுன்னு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் நிறைய வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஒரு சில டாபிக் எவ்வளோ சம்மு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பயிற்சி சம்மு 10 இருக்குது. சரியான மொத்தம் 15 கொஸ்டின் தான் இருக்குது. சதவீதத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 15 கொஸ்டின் போட்டு பார்த்தீங்கன்னா இதே பேசிக்கில் இதே மெத்தடில் வரலாம், இல்லைனா இதே சம் டேரெக்டாக உங்களுக்கு குரூப் 4 வரலாம். கண்டிப்பாக சதவீதத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது 8th புக்கு 7th புக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த புக்கில் இருக்கிற சம்மு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற சம்மு எது வேணாலும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இதில் முதல்ல வந்து ஸ்கூலுக்கு ஒரு சம்மு மொத்தம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லாப நஷ்ட கணக்கு. லாப நஷ்ட கணக்கு எல்லாருக்கும் தெரியும். டிஎன்பிசி லாப நஷ்ட கணக்கு கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். 1 இல்லை 2 கொஸ்டின் வரும். இது வந்து 8th புக்கில் கொடுத்துருவோம். லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, விற்ற விலை என்ன, அடக்க விலை என்ன, ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஃபுல்லாக பேசிக்காக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக ஷார்ட்கட் மெத்தடு போகாதீங்க, சரிங்களா? ஏன்னா வந்து முதல்ல லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, விற்ற விலைனா என்ன, அடக்க விலைனா என்ன சொல்லிட்டு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு செம்ம போடுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஷார்ட்கட் போன பண்ணி எடுத்த உடனே நம்ம ஷார்ட்கட் போனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு செம்ம வந்து மறந்துடும், போடவும் முடியாது அந்த டைமில். அதனால் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் படிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம்ம வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் எடுத்துக்காட்டு சம்ம எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாமில் ஒரு கேட்டுட்டான். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் சம்மு, எடுத்துக்காட்டு சம்மு, பயிற்சி சம்மு, சரியான விடை தேர்ந்தெடுத்துக்க இது எல்லாமே நீங்கள் ஒரு சம்மு ஃபுல்லாக ஒரு நோட்டு போட்டுங்க. அழகாக தலைப்பேசி நோட்டு போட்டுட்டு இப்போ லாப நஷ்ட கணக்கா, ஸ்கூல் புக்கில் லாப நஷ்ட கணக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே போல் தனி வட்டி கூட்டு வட்டி ஸ்கூல் புக்கில் எவ்வளோ சம் இருக்கோ அதே தனியாக நோட்டு போட்டுங்க. இல்லைன்னா மேக்ஸுக்கு தனியாக ஒரு நோட்டு போட்டுட்டு அதில் ஃபுல்லாக தலைப்பு வச்சு எல்லா சம்மும் ஸ்கூல் புக்கு சம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக அவனே வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் கொடுத்துருப்பான் ஸ்கூல் புக்லேயே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல் புக்கில் சம் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற சம்ம நோட்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ சரியான எடுத்து வந்து எவ்வளோ கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தா லாப நஷ்ட சதவீதமே மொத்தத்தில் ஒரு 100 கொஸ்டின் கிட்டே இருக்கும். ஸோ 100 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி 2024 கேட்குற எல்லா எக்ஸாமும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பான். எவ்வளோ கொஸ்டின் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. லாப நஷ்ட கணக்கு இது போல் இருக்கிற சம்மு இந்த சம்மு போட்டு போடுங்க. நம்மளுக்கு கையில் இருக்கிற சம்மு இந்த சம்மை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில் இருக்கிற நோட்ஸு வெளியில் இருக்கிற சம்மு அது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கலப்பு மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் நாட்கள் சொல்லுவாங்க. இந்த ஆட்கள் நாட்கள் பொறுத்த வரைக்கும் 8th புக்கில் தான் இருக்குது. டிஎன்பிசி படிக்கிறீங்க எல்லாருமே தெரியும். ஆட்கள் நாட்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. குரூப் 4ல் சரி எந்த எக்ஸாமுமே சரி. ஆட்கள் நாட்களில் பொறுத்த வரைக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்கள்லாம் இல்லை வேலை எல்லாம் எவ்வளோ நேரம் முடிக்கிறாங்க எல்லாமே ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட்கள் அதிகமான என்ன ஆகும், வேலை வந்து கம்மியாக இருந்தால் ஆட்கள் அதிகமாக என்ன ஆகும் சொல்லிட்டு ஃபுல்லாக பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக்காக ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த தலைப்பில் வந்து என்னென்ன ஆட்கள் என்ன எப்படி ஃபார்முலா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஃபார்முலாலாம் படித்து அப்படி எப்பயும் போல தான் நீங்கள் ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா படித்து பார்த்துக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் எல்லாமே இருக்குது. இதிலே வந்து ஆட்கள் நாட்களில் நேர்மாறல் எதிர்மாறல் இருக்குது. அப்புறம் ஆட்கள் நாட்கள் தனியாக இருக்குது. அப்புறம் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வேலை செஞ்ச ஸோ எல்லா மெத்தடுமே வந்து ஸ்கூல் புக்கிலே இருக்குது, 8th புக்கிலே இருக்குது. ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 படிக்க தந்தால் 8th புக்கும் 7th புக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து படித்தாலே ஒரு 15 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து எல்லா டாபிக் இதிலே இருக்குது. நேர்மாறல் எதிர்மாறல் சொல்லிட்டு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம அழகாக எக்ஸ்பிளேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பான். நீங்கள் என்னென்னா நீங்கள் உட்காந்து பொறுமையாக சம்ம எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி படித்து பார்த்தாலே போதும். அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இருக்குது. அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் உட்காந்து. ஏன்னா சில பேர் எல்லாமே டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா சம்ம போட போயிடுவாங்க. ஸோ அதை என்னென்ன கொடுத்துருவா படிக்க மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டுறேன். இந்த எக்ஸாம்லாம் டிஎன்பிசி எக்ஸாமில் கொஸ்டின் அப்படியே டேரெக்டாக கேட்டுறான். அதனால் நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணால் ஸ்கூல் புக்கில் சம்மை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த சம்ஸு எல்லாமே தனியாக ஒரு நோட்டை போட்டு ஸ்கூல் புக்கு நோட்டை போட்டு அதில் எல்லா தலைப்பு போட்டு ஸ்கூல் புக்கில் சம்ம எடுத்துக்காட்டு பயிற்சி சம்ம சரியான வழி தேர்ந்தெடுத்துக்காட்டு கோட்டிடம் இருப்பீங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் ஒரு 3 டாபிக் எடுத்துங்க. 3 டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் உள்ள 3 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சிறுக சம்ம போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 20 நாளில் 25 நாளில் ஸ்கூல் புக்கு சம்மு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடும். கண்டிப்பாக முடிச்சிடும். ஏன்னா டெய்லி நம்ம 3 சம்மு 4 சம்மு ஃபுல்லாக போட்டோம். இது எல்லாமே தனியாக கொடுத்துருப்பாங்க. எதிர்மாறல் சொல்லியிருப்பாங்க. நேர்மாறல் நேர் எதிர்மாறல் அப்புறம் ஆட்கள் நாட்கள் எல்லா சம்முமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மை நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். ஏன்னா ஸ்கூல் புக்கு சம்மு தான் டேரெக்டாக நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து ஸ்கூல் புக்கு தான் கேட்குறாங்க. அப்புறம் 3 பேருக்கு வேலை செய்கிறாங்க. எல்லா சம்முமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குது. 8th புக்கு 7th புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டிஎன்பிசி படிக்கிறதா ஸ்கூல் புக்கு மொத்தம் வாங்கிட்டு அதில் 8th புக்கும் 7th புக்கு இருக்கிற மேக்ஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் எந்த மெட்டீரியல்னா வெளியில் படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தால் அவங்க சம்மு கேட்பாங்க. அந்த பயிற்சி சம்மெலாம் நிறைய எவ்வளோ சம்ம கொடுத்துருக்காங்க. பயிற்சி சம்ம மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆட்கள் 10 சம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 அப்படி கொடுத்துரு. மொத்தமே எவ்வளோ உங்களுக்கு 25 30 தான் இருக்குது. மொத்தமே வந்து 25 30 தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக அப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தனி வட்டி கூட்டு வட்டி அந்த பாடம் முடிய சொல்ல கடைசியாக வந்து ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கை எல்லாருமே நல்ல முறையாக பயன்படுத்திங்க. கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் சம்மந்தம் டேரெக்டாக வரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் டேரெக்டாக அதுதான் வரும். நான் புக் ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாபிக் வந்து எந்த ஸ்கூல் புக் வரது பார்க்கலாம். தேங்க்யூ.